இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் கிரிமினல்ஸ்ல மிக முக்கியமான ஒருத்தன் தான் தாவூத் இப்ராஹிம். இவன் மகாராஷ்டிராவில் பிறந்த ஒரு இந்தியன். ஆரம்ப காலத்துல மும்பை டோங்கிரி பகுதியில் சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை தொடங்கினான். அதுக்கப்புறம் பெரும் நிழல் உலக தாதாவாக உருவெடுத்தான். இவனால தொடங்கப்பட்ட சர்வதேச குற்றவியல் மற்றும் தீவிரவாத சிண்டிகேட் அமைப்பை டி கம்பெனின்னு உலகம் முழுக்க சொல்லப்பட்டது. இந்திய வரலாற்றுல மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதலான 1993 நடந்த மும்பை தொடர் குண்டு வெடிப்புகளுக்கு மிக முக்கிய மூளையா செயல்பட்டவன் தான் இந்த தாவூத். தீவிரவாத நடவடிக்கைகளால இந்திய அரசு இவனை அதிகாரப்பூர்வ பயங்கரவாதின்னு உலகத்துக்கு அறிவிச்சாங்க. மும்பை குண்டு வெடிப்புகளுக்கு தேவைப்பட்ட RDX உள்ளிட்ட ஆபத்தான வெடிப்பொருட்களை பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு திருட்டுத்தனமா கடத்திட்டு வந்திருக்கான். இந்தியாவில் சட்டவிரோத அவாலா மணி டிரான்சாக்சன் மூலமா பல கோடி ரூபாய் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சிருந்தான். அது மட்டும் இல்லாம இன்டர்போல் அமைப்போட ரெட் கார்னர் நோட்டீஸ் லிஸ்ட்ல தாவூத் இப்ராஹிம் ரொம்ப நாட்களா இருக்கான். சர்வதேச அளவுல ஹெராயின் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்ல இவனோட நெட்வொர்க் ஆசியாவிலேயே ரொம்ப பெருசுன்னு சொல்லப்படுது. இவன் தப்பு பண்றதை மட்டுமே தொழிலா வச்சுக்காம ரியல் எஸ்டேட், மூவி ப்ரொடக்ஷன் மற்றும் கள்ள நோட்டுகளை அச்சிடுறது போன்ற தொழில்களையும் ஈடுபட்டிருக்கான். பல வருஷங்களா தலைமறைவா இருக்கிற இந்த தாவூத் இப்ராஹிம் இப்போ பாகிஸ்தான்ல கராச்சி சிட்டில பாதுகாப்பா இருக்கான்னு உளவுத்துறை தகவல் தெரிவிக்குது. இவன் அல் கொய்தா மற்றும் மற்ற சர்வதேச பயங்கரவாத கேங்கோட ரொம்ப க்ளோஸா இருக்கான்னு சொல்லப்படுது. உலக நாடுகளால தேடப்படுற அதிபயங்கர குற்றவாளிகள்ல தாவூத் இப்ராஹிம் 3வது இடத்துல இருக்கான். கூடிய சீக்கிரமே நம்ம ராணுவம் இவனை கண்டுபிடிச்சு சுட்டு தள்ளிடுவாங்கன்னு நம்புறவங்க வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.